சரி, ஒப்பந்தம் அடிப்படையில் இருக்கக்கூடிய தொழிலுக்கு நீங்கள் கவனம் செலுத்தித்தான் கையெழுத்து போடணும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது மாதிரியான பிரச்சனையில் சிக்கி இருந்தால் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான நிலைதான் ஏற்படும். எதிரிகள் ஓடி ஒளியக்கூடிய காலமாகத்தான் இருக்கிறது. அப்போ நமக்கு எதிராளி இல்லை என்றாலே நம்மளுடைய இலக்கு தெளிவாக இருக்கிறது அப்படின்னு சிம்மராசிக்காரா தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ குடும்பத்துக்குள்ள நிறைய நபர்களுக்கு பல விஷயங்களில் தடை இருக்கும். ஒரு திருமண பேச்சுவார்த்தையில் தடை இருக்கலாம், அல்லது பெண் தேடுவது, மாப்பிள்ளை தேடுவது, இதில் இழுவரி இருந்திருக்கலாம் இல்லையா? அந்த இழுவரி இந்த தருணத்தில் நிச்சயமாக மாறிடும். ஏன்னா குடும்ப உறவுகளுக்குள்ள என்னென்ன மாதிரியான சிக்கல் எல்லாம் சந்திக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ அதில் எதெல்லாம் சரியாகும் அப்படின்னா, நிறைய முடிச்சுக்களோடு சங்கடங்களோடு உறவுகள் பிரிந்திருந்தால் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் இருக்கு. இந்த வருடம் நமக்கு என்ன மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தானே நம்ம பார்க்குறோம். அப்போ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் தொழில் நல்ல வளர்ச்சி பாதையில் இருக்கு. இந்த நேரத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுங்க. சுயமாக உங்களை பற்றி நிறைய சிந்திச்சுக்கங்க, யோசிங்க. அப்போ தொழிலில் முழுமையான முயற்சி ஒரு 200% போடுங்க. நல்ல லாபம் இந்த நேரத்தில் இருக்கு. ஏன்னா எப்பயுமே எக்கிரகம் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய சுய பரிசோதனை தெளிவாகவும் ஒரு சீராகவும் இருந்தால் மற்றவை நமக்கு பாதிப்பு தராது. இதை சிம்மராசிக்காரா யதார்த்தமாகவே உணர்ந்த நபர் தான். ஆனாலும் ஒன்று சொல்லுகின்றேன், தெளிவோடு சிந்தித்து தொழில் லாபத்துக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுங்க. அது இரட்டிப்பாக உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கு. ஏன்னா பஞ்சாங்கத்தின் கணக்குப்படி வளர்ச்சி பாதையைத்தான் இந்த ஆண்டு உங்களுக்கு காட்டுகிறது. அப்போ வளர்ச்சி இருக்குதுன்னா குடும்பத்தில் சந்தோஷம் வருது, தடை காரியங்கள்லாம் முறியடிக்கப்படுது, பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. இது மட்டுமா, மலமென்று பல விதத்திலையும் வருமானங்கள் உயர்கின்ற தருணமாக இருக்கிறது சிம்மராசிக்கு. ஏன்னா ஒரு நல்ல பாதை கண்ணுக்கு தெரியும் போது நாம் அதில் ஓடிடணும் கண்ணை மூடிட்டு. சிம்மராசி பெண்களுக்கு மனதில் குதூகலம் ஏற்பட போகுது. பொதுவாக இந்த ஆண்டு குதூகலமாக தான் இருக்கும்.